மெய்யான தெய்வம் இவர்தான். இவர் சொல்லும்படி கேட்டு நடப்பது அது எல்லாம் மெய்யானது, உண்மையானது, நிஜமானது, பொய்யல்ல. அப்ப இந்த இயேசு போதுமானவராச்சே. அப்ப என்ன சொல்றாரு கேட்டு நடப்போமே. அதில் எதுவும் ஆபத்தே இல்லையே, எல்லாம் நன்மைதானே. அதுதான் சங்கீதம் 91 அவன் என்னை சார்ந்து இருப்பதா, அவன் என்னையே நம்பி இருப்பதினாலே, என் நாமத்தை அவன் சொல்லுவதினாலே, என் சத்தியத்தின்படி கேட்டு நடப்பதினாலே எந்த சூழ்நிலும் அவனை நான் தள்ளாட விட மாட்டேன். இவன் எவ்வளவு வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஒன்றும் அவருக்கு செய்யப்படுறோம். அவர் சொன்னதை கேட்டு செஞ்சாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதைத்தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வேறு எதை அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, முதல்ல புத்திமதிகள் மிக மிக அவசியம். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. காஃபி வச்சிருக்கேன், ஃப்ளாஸ்கில் தண்ணி வச்சிருக்கேன், வேண்டிய பழம் பிஸ்கட்லாம் வச்சிருக்கேன், கை செலவுக்கு பணம் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துக்கு போயிருக்கோ 5, 10, 1000, 2000, 500, 100. ஆனாலும் கூட அந்த சமயத்துக்கு என்ன வேணும் என்பதை பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு கொடுத்து வெற்றியோடு போயிட்டு வா, சோர்ந்து போயிடக்கூடாது. இப்போ செல்போன் இருக்குது, கடைசி நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ண, இல்லை நான் பண்ணுறேன், ஒரு அக்கறை இல்லையா? அதை காட்டிலும் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்து இருக்கிறீர்களே, உங்களை படைத்தவர் அதை விட மேலானவர் அல்லவா? நினைவு கூறுங்க, நம் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் சொன்னார்னா நிச்சயம் அதுல நல்லதுதான் உண்டு.